கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு சகல சிருஷ்டிகளுக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். சகல சிருஷ்டிகள் என்று சொன்னால் யார்? எறும்பு தேவனோட சிருஷ்டி, பூச்சி தேவனோட சிருஷ்டி, பாம்பு தேவனோட சிருஷ்டி, கொசுவு தேவனோட சிருஷ்டி, ஈ தேவனோட சிருஷ்டி, மாடு தேவனோட சிருஷ்டி, மீன்கள் தேவனோட சிருஷ்டி, பறவைகள் தேவனோட சிருஷ்டி, மிருகங்கள் தேவனோட சிருஷ்டி. எல்லாவற்றுக்கும் விசேஷமானவன் மனிதன், அவனும் தேவனோட படைப்பு சிருஷ்டி. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். என்ன நற்செய்தி? இந்த உலகமானது பாவத்துக்குள் ஈடுபட்டு பாவத்துக்குள் மறைத்து போய் கிடக்கிறது. பூமியில் சாபத்தினாலே மூக்கள் நிரம்பி இருக்கிறது. அருமையான தேவஜனங்களே, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் மனிதனை மீட்கும்படி, பாவ கட்டிலிருந்து அவுக்கும்படி இருந்தார். அப்படிப்பட்ட இயேசுவை ஜனங்கள் வேண்டா என்று சொல்லி ஒதுக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை தேவனை யார் வெறுக்கிறானோ அவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொல்லி. ஏன் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு அவர் உயிர், ஜீவன். அந்த ஜீவனை வேண்டாம் என்று சொல்லுகிறவன், வெறுக்குகிறவன், அவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களே, மரணத்தை நேசிக்கிறவன் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறான். இயேசுவை நேசிக்கிறவன் மரணத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறான். இதோ மரித்தேன், நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நாமும் இந்த உலகத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய காரியம் வரும், நேரம் வரும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாம் எங்கே போகிறோம் என்று சொன்னால், நித்திய ஜீவனை கொடுக்குற இயேசுவிடத்தில் நாம் போவோம். இந்த உலகத்தில் கண்ணை மூடினால் அந்த உலகத்தில் கண்ணை திறப்போம். இதுதான் ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான பிள்ளைகளோட வாழ்க்கை. இங்கே ட்ரெயினில் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் ஏறி அந்த பிளாட்ஃபார்மில் இறங்குகிறது போல இங்கே நாம் ஏறி பரலோகத்தில் இறங்கி விடுகிறோம். தேவனோட பிள்ளைகள் அப்படி தான் இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லி. நாம் யாரோ சொன்ன வார்த்தை கேட்டு நடக்கிறதல்ல, கர்த்தரின் வார்த்தையின்படி, கர்த்தரின் பேச்சின்படி, கர்த்தரின் வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே. கர்த்தரோட வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் தான் உத்தமமான நல்ல வழியில் நடக்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களே, ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் அங்கீகரிக்கும் போது, உங்களோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உண்டாகும். கஷ்டங்கள் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவர் ஒரு மன சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படியேப்பட்ட இயேசுவை எங்கள் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கஷ்டங்களுக்கு நடுவில் வாழ முடியும். அப்படியேப்பட்ட தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார்.
அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே நம்மை காத்திடுவார். நம் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே நம்மை காத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்தே நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்தே நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் அழைக்கிறது போல் என் நேசர் அழைத்தாரே, ஒரு தாய் அழைக்கிறது போல் என் நேசனை அழைத்தாரே. இரத்தத்தாலே கழுவினார், ரட்சிப்பாலே உடுத்தினார். இரத்தத்தாலே கழுவினார், ரட்சிப்பாலே உடுத்தினார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனதுருகும் பந்தமே ஏசையா, மனதார துதித்து சோதரித்து. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதித்து சோதரித்து. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதித்து ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதித்து ஸ்தோத்தரிப்பே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்து. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர், தினம் தினம் அற்புதம் செய்தி. தேடி தினம் தினம் அற்புதம் செய்தி. இந்த நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதித்து ஸ்தோத்தரித்து.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. காலை தோறும் புதிதாயிருக்கும், காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நான் கடந்து வந்த பாதைகளை திரும்ப பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி.